வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலனுக்கான நிகழ்ச்சி. மே மாதம் 16ஆம் தேதி தொடங்கி 22ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷராசி. மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் இருந்த சூரியன் 2ஆம் வீட்டில் இருக்கிறார், ரிஷபத்தில். உங்கள் ராசிக்குள்ளே உங்கள் ராசிநாதனான செவ்வாய், அதுக்கப்புறம் புதன் எல்லாம் சேர்ந்து இருக்காங்க. இப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் புதன் மாற்றம் பெற்று அவரும் ரிஷபத்துக்குள்ளே போகிறார். அப்போ இந்த காலம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஃபினான்ஷியல் மேட்டர்ஸு ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகளுக்கான ஒரு ரெகக்னிஷன், பேர், புகழ் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. இன்னும் ஒரு படி மேலே சொன்னால், நீங்கள் செயல் வீரராக திகழ்வீர்கள். சில நேரங்களில் ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக சில விஷயங்கள்லாம் பிளான் பண்ணி அதை நடத்தக்கூடிய ஒரு திறமையோடு செயல்படுகிறீர்கள். குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் இருக்கும், நல்ல பணப்புழக்கம் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் சிறப்பாகவே இருக்கிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேர்கிறது. இந்த வாரத்தை பொறுத்தவரையில் எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. இருந்தாலும் 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி அப்படிங்கும்போது கொஞ்சம் மன கிளேசங்கள் இருந்துன்னு தான் இருக்கும், அதை அவாய்ட் பண்ண முடியாது. ஆனால் உங்களுடைய தன்மையில் பார்த்திங்கன்னா, இப்போ நமக்கு என்னுடைய சுற்றுச்சூழல்கள் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது சாதகமாக இருக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு 30 மார்க் வேணால் மைனஸில் இருக்கலாம், மிச்சம் 70% உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் நல்ல ஒரு உற்சாகத்தோடு நீங்கள் செயல்படுவீர்கள், திறமையாக செயல்படுவீர்கள். உங்களுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்குது, இந்த இலக்கை நான் அடைய வேண்டும் அப்படின்னு உங்கள் செயல்பாடுகளில் நிச்சயமான வெற்றிகளை அடைவது உறுதியாக தெரிகிறது இந்த வாரத்தில். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangamravi1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.